எக்ஸெட்ரா இதெல்லாம் பண்ண வருங்கிற எண்ணமும் சொல்லும் செயலும் சுத்தமாக இருக்கணும், உடனே நம்பிக்கை வரணும். அப்படி இருந்தால் டிசிப்ளின் ஒன்று பார்த்தே என்னச்சு. I am having 25 parameters, but I just telling only one parameter, discipline. So if you follow the discipline alone, you can become how long the better position. Just sitting out. So இதெல்லாம் ஒரு தடவை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அரியலூர் ட்ரெயின்லேருந்து சென்னைக்கு நான் போயிட்டு இருக்கும்போது நிறைய புத்தகங்களை வச்சு வித்துட்டு வரோம். பொழுதுபோகணுமேனு ஒரு புத்தகத்தை வாங்குறேன் 20 ரூபாய்க்கு. அந்த புத்தகத்துள்ள செய்திகளை கைப்பட எழுதி இங்கிலீஷில் இருந்தது. அப்புறம் நான் பிபிடி போட்டு நானே எனக்குள்ளே என்ன ட்ரைனிங் எடுத்துட்டேன். சரி, மாணவர்களுக்கு சொல்லுங்கள், அந்த புக்கை இன்னும் பத்திரமா வச்சு எங்கேயுமே கிடைச்சது. ட்ரெயினில் போகும்போது இவ்வளோ வச்சுட்டு 10 ரூபா எடுத்துட்டு வராங்க. அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கா. அதனால தான் கண்டதை கற்றவன் பண்டிதன் ஆவான்னு சொல்றது காரணம் கூட அதுதான் வந்து. அப்போ அது நான் அதில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. அதை படித்து எழுதி டைப் பண்ணி பிபிடி போட்டு அது ஒரு தெரிஞ்ச சார். நாங்கள் அந்த காலத்தால் டெக்னாலஜி தெரியாது. ஏதாவது படுத்தக்கூடிய பிள்ளைங்க எங்கே பார்த்துட்டு இருக்கோம். அந்த டியூட்டியை பாரு, அப்பாங்க யாரை பிள்ளை தூக்கி போயிட்டு இருக்காரு, அது அவர் டியூட்டி இல்லையா? ஸோ டியூட்டி டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். நான் ஒரு டீன் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அட்மிஷன் டைரக்டர், இங்கே வந்து அந்த புக்கை படிக்கணும்னா கட்டாமன்னு பேசுனேன்னா, ஒரு தெளிந்த நீரோட பேர் அறிவுபூர்வமாக பேசுறேன்னா என்ன சொல்லுவேன்? என் டியூட்டிலேருந்து தவறிட்டேன். இவர் எப்படி அதில் போட்டுறாங்க, ஏன் போட்டாங்க, இவரெல்லாம் நமக்கு ஒரு மாடலா வருமா வராதா? அப்போ நான் என் டியூட்டியை செய்யணும்னா காலைல 9லேருந்து 11 வரைக்கும் அங்கே ரவுண்ட்ஸ் போனேன். இங்கே காலைல அட்மிஷன் வந்தவங்களுக்குலாம் பார்த்துட்டு விளக்கம் கொடுத்து ஒரு 2 பேரை உட்கார வச்சுருந்துருக்கேன். தயவுசெய்து இந்த வாரம் ஆக்சுவலாக அமரேஷன் ஒரு சார் வரணும், அதுதான் விளையாட்டுட்டு அவர் வந்து எக்ஸாம் ரிலேட்டட் சொல்லணும். அவர் வந்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாரு, சார் 3 hours கண்டினியூஸாக ப்ரைவேட் இருக்குது சார், என்ன சார் செய்யுறாரு? டோன்ட் தெரி, ஐ வில் மேனேஜ், ஐ எம் ஹேவிங் தி மேட்டர்ஸ், ஐ வில் மேனேஜ். ஸோ அதையும் நான் கேப் அப் பண்ணணும். நான் வந்து எதிர்பார்க்கல, வந்த உடனே 8 தடவை ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஆச்சு. திஸ் இஸ் கால்டு டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். மணி இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டைம் இன்வெஸ்ட்மெண்ட். எப்போவோ எனக்கு பொழுது போகாத பொழுது எழுதி பிபிடி போட்டு வச்சிருந்ததுனால, பென்ட்ரைவ் வச்சதுனால நான் உடனே வந்து உங்கள்கிட்ட பெருமை ப்ரிப்பேர் பண்ண மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ உங்களுடைய டைம் நிறைய கிடைக்கும் போது டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க. ஃபியூச்சர்ல என்ன தேவையோ அதை இப்பவே சேகரித்து இப்படி ரெக்கார்டை பண்ணிட்டேனாக்க டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னை வந்து இப்போ உங்களுக்கு பிடிக்க வைக்கும். ரைட்? ஸோ டியூட்டிஸ் டிஃபர் ஃப்ரம் அது சார் வர 10 இருக்கலாம். ஓகே, மணினா 12:40. சரி, இப்போ சார் வர்றது உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்காங்க தம்பி. அந்த பென்ட்ரைவ்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாடல் தான், அது எடுத்துட்டாலும் சந்தோஷமா இருக்கு. இப்போ எடுக்கணும்னு பார்ப்போம். எம்சிஏன்னு போட்டுருப்பா. ஒவ்வொரு பொருட்களுமேங்கிற பாடல் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இல்லையா? அந்த பாடல் எடுத்துக்கிட்டு அந்த வரிகளையும் அப்படியே டிஸ்பிளே ஆகுது. அது கீழே அந்த வரிகளுக்கு தகுந்தாப்புல ஒரு பேக்ரவுண்ட வச்சிருக்கிறான். எம்சிஏன்னு வராது, இருக்க முடியலையா? இல்லையா? அவர் எப்படி எடுத்துப்பாரு? எம்சிஏ முடியுமா?